Samsung Galaxy A32 ரீசெண்டாக சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாம்சங்குடைய ஏ சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து ஆசம் சீரீஸ் தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸில் வந்து ஆசம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஆசம் ஃபார் எவ்ரி ஒன் இந்த டேக்லைன் கீழே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி லான்ச் ஆன A31 சக்ஸஸர் வெர்ஷன். ஸோ A31லேருந்து A32 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் அன்பாக்சிங் அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சேனல், அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ சாம்சங் கேலக்ஸி A32 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சாம்சங்குடைய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கேலக்ஸி A32 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஃபோன் அடாப்டர் அந்த மாதிரி எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இதோட ரேம் அண்ட் ராம் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், அதோட ஆசம் பிளாக் இதோட கலர் வேரியண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸுடைய பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இங்கே கிளியராக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. Full HD Plus Super AMOLED 90Hz refresh rate, 64 megapixel quad camera, 5000 mAh battery, அதோட வெயிட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் பாக்ஸுடைய அவுட்லுக். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தான் மேலே இருக்குது. ஸோ பாக்ஸுடைய கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வாரண்டி கார்டு அண்ட் டாக்குமெண்டேஷன் தான் இருக்க போது. வாரண்டி கார்டெல்லாம் இருக்குது. ஸ்டார்ட் கைடில் பார்த்தீங்கன்னா வந்து சார் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் வந்து உங்களுக்கு 0.684 வாட் பர் கேஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சாம்சங் கேலக்ஸி A32 ஆசம் பிளாக் கலரில் அழகாக இருக்குது. ஸோ இதை ஓரம் வச்சுட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 15 வாட் சார்ஜர் பாக்ஸ்குள்ளே இருக்குது. கூடவே வந்து USB to Type C கேபிளும் வந்து பாக்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட். ஸோ பாக்ஸை ஓரம் வச்சுட்டு ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி A32 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆசம் பிளாக் கலரில் இருக்குது. இதே மாதிரி இன்னும் 3 ஆசம் கலர்ஸில் இருக்குது. ஆசம் ஒயிட், ஆசம் ப்ளூ, ஆசம் வயலட்னு இன்னும் 3 கலர்ஸில் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆசம் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம பிளாக் கலர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கிரேஷ் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. எஸ்பெஷலி இதோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டர்டியாக கையில் ஹோல்ட் பண்ணும்போது வந்து இன்ஹேண்ட் ஃபீல் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரீமியம் அவுட்லுக்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிங்கிள் கலராக இருந்தாலும் இதை வந்து கிளாஸ்டிக் பேக் பேனல்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கிளாஸி ஃபினிஷில் ஒரு ப்ரீமியம் லுக்கோடு இருக்குது இதோட பேக் பேனல். அதோட பேக் பேனலில் சென்சார் அலைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சாம்சங் கொடுக்கறது வந்து உங்களுக்கு ஒரு மாடியூலில் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு பேக் பேனல்லே வந்து ஒரு பட்டன் மாதிரி வந்து வெர்டிக்கலாக சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க. கூட LED லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷில் ப்ரீமியம் அவுட்லுக்கோட இருக்குது. கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கிளாஸி லுக் கண்டிப்பாக இருக்கும். அதே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்குது. இன்ஹேண்ட் ஃபீல் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது. பொதுவாக 5000 mAh அப்படின்னு சொன்னாவே வந்து ஹெவியாக இருக்கும். பட் சாம்சங் வந்து இங்கே வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக 200 கிராம்ஸ் கீழே தான் இருக்கும். கையில் வந்து உங்களுக்கு இன்ஹேண்ட் ஃபீல் வந்து ஹெவியாக இல்லை, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஹோல்ட் பண்ணும்போது. ஸோ இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 180 கிராம்ஸ். ஸோ எக்ஸலண்ட்டாக வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஹேண்ட் ஃபீலும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், டைப் சி போர்ட், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அதே மேலேயும் உங்களுக்கு மைக் இருக்குது. லெஃப்ட் சைடில் சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் கார்டு ஸ்லாட் வந்து டெடிகேட்டடான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எஸ், இது வந்து டெடிகேட்டட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 சிம் கார்டு போட்டு 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மூத்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அதே சமயத்தில் இது 6.4 inch Full HD Plus சூப்பர் AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருந்தாலுமே பொதுவாக வந்து எல்லாருமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாகவும் ஒர்க் ஆகுது, குவிக்காகவும் இருக்குது. அதே சமயத்தில் இது வந்து உங்களுக்கு நாக் செக்யூர்டாகவும் இருக்குது. ஸோ நாக் செக்யூரிட்டி அப்படின்னு
அப்படின்னு சொல்லும்போது சாஃப்ட்வேர் லெவல் மட்டும் கிடையாது, ஹார்ட்வேர் லெவல், இன்னும் சொல்லப்போனால் ரூட் வரைக்கும் உங்களுக்கு செக்யூர்டாக இருக்கும். ஸோ சாம்சங்குடைய ஏ சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாக் செக்யூரிட்டி ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அடிஷ்னல் ஹைலைட்டாக இப்போ 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மல்டிமீடியா பர்ஸ்டாக இருந்தால், அதாவது வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்ப்பீங்கன்னா சூப்பர் AMOLED பேனலில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சாம்சங் இங்கே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி A31 விட இங்கே ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா A31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ P65ல கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு மீடியாடெக் ஹீலியோ G80ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியாடெக் ஹீலியோ G80 அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஆக்டோகார் சிப்செட் 12 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ணது தான். ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணும், எந்த இஷ்யூமே இருக்காது. பட் கேமிங் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி வந்து ஃப்ரீ ஃபயரை வந்து டவுன்லோட் பண்ணி 1.5 மணி நேரம் விளையாடி பார்த்தேன். 1.5 மணி நேரமும் சர்ப்ரைசிங்காக வந்து ஒரு வாட்டி கூட லேகோ ஃப்ரேம் ட்ராப்ஸோ இல்லை. ஸோ இந்த சிப்செட்டை வந்து சாம்சங் ரொம்பவே பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, சூப்பர் AMOLED பேனலில் வந்து கிராஃபிக்ஸ், கேமிங் அண்ட் கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது விளையாடுறதுக்கு. பட் ஸ்டில் ஃபுல் ரிவ்யூவில் வந்து இன்னும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மீடியாடெக் ஹீலியோ G80 அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த சிப்செட்டில் லான்ச் ஆயிருக்கு. பட் இதில் நான் பார்த்த வித்தியாசம் மற்ற பிராண்ட்ஸில் இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிமைசேஷன். அதாவது நீங்கள் கேமரா யூஸ் பண்ணும்போதும் சரி, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணும்போதும் சரி, கேம்ஸ் விளையாடும் போதும் சரி, ஆப்டிமைசேஷன் வந்து இன்னும் பெட்டராக இருந்த மாதிரி இருக்குது. கூடவே இது Android 11 1 UI 3யோட கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் ஆகி வந்திருக்கு. அது தேவையில்லைன்னா டெலிட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை, மற்ற ஏ சீரிஸ் மாதிரி இதுவும் வந்து செக்யூர் ஃபோல்டரோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இதில் பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய டேட்டா, அதாவது ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக என்கிரிப்ட் ஆகி இந்த செக்யூர் ஃபோல்டரில் இருக்கும். உங்களை தவிர யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா A31லேருந்து இதுவும் பெரிய அப்கிரேட் தான். 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 5 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 64 மெகா பிக்சல் ஹை ரெசல்யூஷன் கேமராவோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டே லைட்டாக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லுமே வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் டீட்டெயிலிங் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நேச்சுரல் சைடாகவும் இல்லாமல் ரொம்பவே என்ஹான்ஸாக இல்லாமல் வந்து ஒரு பேலன்ஸ்டு கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 64 மெகா பிக்சலில் எடுத்த ஷார்ட்ஸ் தான் இது. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 20 மெகா பிக்சலில் வந்து உங்களுக்கு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணிலாம் காட்டாமல் வந்து ஒரு பேலன்ஸ்டு கலர் அண்ட் டீட்டெயிலிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிளிக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு இருந்தாலுமே வந்து கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே கேட்டுக்கோங்க. ஸோ ஒரு டீசென்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லலாம். அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா A31 மாதிரி இதுலேயும் 5000 mAh தான். 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி செக்மெண்ட் அண்ட் வெயிட் டிஸ்பர்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். கூடவே வந்து அடாப்டிவ் பவர் சேவிங் இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன வாட்ச் பண்ணுறீங்களோ, ஹை அண்ட் கேம்ஸ் விளையாடுறீங்க, அதுக்கப்புறம் மல்டிமீடியாவை நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்டிமைசேஷன் ஆகும். அதனால் பேட்டரி ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷனும் ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி A32 ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A31 விட எல்லாமே வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி தான் A32 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரெடசஸரை பார்க்கும்போது இது ஒரு பெஸ்ட் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர்ஸோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 21,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ விலை மட்டும்தான் கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா 21,999க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு பேங்க் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணும்போது இது 19,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி A32 ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆசம் ஃபார் எவ்ரி ஒன் இந்த டேக்லைன் கீழே அதே மாதிரி ஆசம் கேமரா, ஆசம் பேட்டரி, ஆசம் டிஸ்பிளேன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ வேணும்னா தவறாமல் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் இதுக்கான ஒரு ரிவ்யூவும் டெடிகேட்டட் வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.